அப்போ கும்ப லக்கணத்துக்கு 7ல் போய் சனி ஸ்தான பலத்தில், மகர லக்கணத்துக்கு 7ல் போய் கடகத்தில் போயிட்டு ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தனது தசையில் மிக அதிகமான அபாரமான பலன்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவன். அப்போ வந்து சனி 7ஆம் பார்வையாக நேர் லக்கணத்தை பார்க்குறான்னு சார், சொந்த வீடு அவன் பார்த்தா அந்த லக்கணம் சிறப்படையும். அதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சொந்த ஊரில் இருக்க மாட்டார். அந்நிய நாடுகளுக்கு, அந்நிய பாஷை பேசக்கூடிய ஊர்களுக்கு. அப்போ இது சார் தமிழ் பேசுகிறவங்களுக்கு ஹிந்தி பேசுகிற இடமோ போகலாம், ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தமிழ் பேசுகிற இடம் வரலாம் சார், உருது பேசுகிறவங்களுக்கு வேறு இங்கிலீஷ் பேசுகிற நாடு போகலாம், இங்கிலீஷ் பேசுகிறவங்க உருது நாட்டுக்கு வரலாம். இந்த மாதிரியான மாறுபட்ட பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவன். அப்போ சனி லக்கணத்தை பார்த்து உங்களுக்கு தசை நடத்தும் பொழுது திருமணம் ஆகுமா சார்? அங்கே அவர் ஸ்தான பலம், திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு, வசதி வாய்ப்பு, வீடு, வண்டி, வாகனம், செல்வாக்கு, மக்கள் தொடர்புள்ள கிரகம் சனி. அப்போ மக்கள் தொடர்புள்ள ஒரு கிரகம் தசை நடத்தும் போது நம்ம பயந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் 1ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கும்போது பவர் இல்லை, 7ல் உட்காந்துருக்கும்போது பவர் அதிகம், 10ல் உட்காந்துருக்கும்போது சிரமம். அப்போ 1ஆம் இடத்துல இருந்திருக்கும் போது லக்கணத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 1ஆம் இடத்துல இருக்கார். இப்போ மேச லக்கணம் லக்கணத்தில் சனி தசை நடத்துறதுக்கு அந்த சனி நீச்சமாகி தசை நடத்தும். அது கடுமையை தரும். 19 வருஷம் கடுமையை தரக்கூடியவனாக மேச லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக இருந்து உட்காந்து தசை நடத்தினா நீச்சமாக இருக்கக்கூடிய சனி. இதில் சூரியனுடைய அமைப்பை பொறுத்து அந்த 19 வருஷம் அவருக்கு நல்ல ஸ்டாப்பில் கொண்டு போய் விட்டுருவார். அதாவது சூரியன் 5, 6, 7, 8 சனிக்கு. இப்போ சனி மேச லக்கணத்துக்கு 10 கூடையவன், கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன், பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் நீச்சமாயிரம், பலம் இழந்த சனியாக இருக்கிறது. அப்போ பலம் இழந்த சனியாக இருக்கக்கூடியவன் நீச்சமாயிரம். எப்பவுமே தசாநாதன் நீச்சமாயிட்டான், அது எந்த பாவகமாக, அதாவது எந்த பாவகத்து கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய குணக்காரகம் கெட்டு பாவக காரகமும் கெடும். அப்போ தொழிலுக்காக இவங்க மிக கடுமையாக போராட வேண்டியதாக இருக்குது. அதுவே வக்கரமாயிருச்சு. இப்போ கெடுறது அப்படின்றது நீச்சமாக இருக்கிறது கெட்டு போச்சு அப்படின்னாலும் பாதகாதிபதி அவன் நீச்சமே அடைஞ்சாலும் அதுக்கு பலம் குறையாது. இதுவே வக்கரமாயிட்டா அந்த வக்கரமான சனி அப்படின்றது இவரை டாப்பில் தூக்கி விட்டோம். அப்போ சனி தசையை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படணுமானா இல்லை. லக்கணாதிபதியாகவே இருந்து மகர கும்ப லக்கணத்துக்கு லக்கணாதிபதியாகவே இருந்து நீச்சமாயிட்டாலும் அவன் தசையோ புக்தியோ அவருக்கு கடுமையை கொடுக்கும். இதுதான் கான்செப்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னால தெளிவான முறையில் அந்த சனி தசையும் அல்லது வேறு பாவ கிரகங்களுடைய தசையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது சொந்த லக்கணங்களுக்கும் சொந்த ராசிகளுக்கும் கொஞ்சம் கடுமையை தருவார் அப்படின்னா